தமிழ்நாட்டுல கிராமம்னா எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். ஆனா வெளிநாடுகள்ல கிராமம்னா எப்படி இருக்கும், அவங்க வீடு எப்படி இருக்கும், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், கஷ்டப்படுறாங்களா இல்லையா? நம்ம ஊர்ல வீட்டுக்கு வீட்டுக்கு கிராமத்துல அருவா இருக்கும், அவங்க ஊர்லாம் வீட்டுக்கு வீடு கிராமத்துல துப்பாக்கி இருக்கும். அப்படி வெளிநாட்டு கிராமத்து கரையத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். விண்டர்ஸ் போன்னு 2010 வந்த ஒரு படம். இந்த படத்துல நடிச்ச நம்ம ஹீரோயினுக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கலாமான்னு அந்த காலத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் மிஸ்ல அவளுக்கு ஆஸ்கார் கிடைக்காம போயிடுச்சு. படத்துக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 8.8 சம்திங் கொடுத்திருக்காங்க. ஒரு யதார்த்த கதை. அப்படி என்ன ஏது இருக்குங்கிறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப வேகமா இந்த படத்தை நான் முடிக்க பாக்குறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயினோட வீட்டை காட்டுறாங்க. அமெரிக்கால ஒரு கிராமத்துல ஒரு வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. மரத்தோட விறக அழகா வெட்டி 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 மரத்தாலேயே கிராமத்து வீட பண்ணிருக்காங்க. அங்க 2 குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்குது. சின்ன சின்ன குழந்தைங்க. நம்ம ஹீரோயினோட தங்கச்சி இவ. அங்க விளையாண்டுட்டு இருக்கிற பையன் நம்ம ஹீரோயினோட தம்பி. நம்ம ஹீரோயினுக்கு வெறும் 17 வயசு தான் ஆகுது. ஆனா அந்த 17 வயசுல இந்த 2 குழந்தைகளையும் ஒரு அம்மா இடத்துல இருந்து வளர்க்க வேண்டிய கட்டாயத்துல இவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டம். சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கிற நிலைமை. இருக்கிற பொம்மையவே திரும்ப திரும்ப தச்சு விளையாடுறதுக்கு குழந்தைக்கு கொடுப்பா. காலையில எந்திரிச்சதும் தங்கச்சி அண்ணனை உசுப்பி விடுறா. எந்திரின்னு மேல குதிக்கிறா. சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்லாம உருளைக்கிழங்க அப்படியே வேக வச்சு அதை சாப்பிடறதுக்கு சமைச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல பார்த்தா முந்தானத்தை சமைச்சு வச்ச ஏதோ ஒண்ணு மிச்சம் இருக்கும். ஸ்மெல் பண்ணும்போது ஒரு மாதிரியா தான் இருக்குது. இருந்தாலும் ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கிறதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல, இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொடுக்குறா. அடுத்து இவங்களோட அம்மா. இவங்க 3 பேரையும் பெத்த மகராசி. அவங்க பாவம் மனநல பிரச்சனை இருக்கிறவங்க போல தெரியுது. அம்மாவையும் இவ பாத்துக்கணுங்கிறது இன்னும் கஷ்டமான காரியம். இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவையும் தான் 2 குழந்தைகளை தன்னோட தம்பி தங்கச்சிகளை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுறது, அவங்கள நல்லபடியா படிக்க வைக்கிறது, ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு கொண்டு போயிடுவேன்னு ரொம்ப அருமையாவே இந்த 2 பிள்ளைகளை தம் பிள்ளைகளை அவங்க நினைச்சு வளர்க்குறாங்க. படிக்கிற ஸ்கூல்லயே குழந்தைகளை எப்படி தூக்கணும்னு அந்த ஊர்ல சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி துப்பாக்கியை எப்படி பயன்படுத்தணுங்கிறதையும் ஸ்கூல்லயே சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்குல்ல நமக்கு. அங்கெல்லாம் கிராமத்துல இப்படித்தான் படிப்பு போகுதுன்னு நினைக்கிறேன். துப்பாக்கியில வச்சுட்டு பசங்க ரொம்ப சூப்பரா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் தன்னோட பக்கத்து வீட்டுக்கார அம்மாவை பாக்குறதுக்காக வரா. கூடவே தான் அவங்க வளர்க்குற குதிரையை கொண்டு வரா. வீட்டுக்கு வீடு அங்கெல்லாம் குதிரை வளர்த்துட்டு இருப்பாங்க. குதிரையை பார்த்ததுமே அந்த அம்மா இந்த குதிரை சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டா 4 நாள் ஆச்சா. போடுறதுக்கு வக்கல் வாங்கி கொடுக்குற ரேஞ்சு கூட வக்கு இல்லாம இருக்கிறாங்க நம்ம ஹீரோயின். கொஞ்சம் ஒன்னும் கோச்சுக்கலன்னா என் குதிரையை கொஞ்ச நாள் உங்க பண்ணையில வச்சிருக்க முடியுமான்னு கேட்க, அந்த பக்கத்து வீட்டுக்காரமா ரொம்ப நல்ல மனுஷி, குடுதாயி நான் பாத்துக்கிறேன்னு குதிரையை தான் பண்ணையில வச்சுக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயினோட வீட்டுல ஒரு நாய் வளர்ப்பாங்க. அந்த நாய் ஒரு மாதிரியா சுத்திட்டு குலைச்சுக்கிட்டு தெரியுது. பக்கத்து வீட்டுக்காரமா என்ன சத்தம்னு பாக்குது. நம்ம ஹீரோயின் விறகு வெட்டிக்கிட்டு இருந்தவங்க என்னன்னு பார்த்தா அந்த ஊரு செரீஃப் இன்ஸ்பெக்டர் மாதிரி ஒரு போஸ்டிங். அது அவரு வராரு. உங்க அம்மாவை பார்க்கணும், உங்க அம்மா கிட்ட பேசணுங்கிறாரு. எங்க அம்மா பேசுற நிலைமையில இல்ல, நீங்களே பாருங்கன்னு காட்டுறா. அம்மா மணல்ல ரொம்ப முத்தி போய் கிடக்குறாங்க. என்ன மேட்ரு என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்ல, அவரும் இங்க பாரு, உங்க அப்பன் பரோல்ல வெளியில வந்தது உனக்கு தெரியும், ஜாமீன்ல வெளியில வந்திருக்கான். அதுவும் சொந்த ஜாமீன் போட்டு வந்திருக்கான். ஒரு கால் கோர்ட்ல நடக்கிற விசாரணைக்கு அவன் சொன்ன தேதிக்கு வராத பட்சத்துல தன்னோட சொத்துக்கள் மொத்தத்தையுமே நீங்க பறிமுதல் பண்ணிக்கலாம்னு கையெழுத்து போட்டு சொந்த ஜாமீன்ல வெளியில வந்தவர். அப்படி வெளியில வந்தவர் கோர்ட் சொன்ன தேதிக்கு வரலன்னா அடுத்த 1 வாரத்துல எல்லாத்தையும் கவர்மெண்ட் ஏலத்துல விட்டுரும், இவங்கள துரத்தி விட்டுரும். அதை எடுத்து சொல்லி உங்க அப்பனை சீக்கிரம் வர சொல்லு. அவன் எங்க இருக்கிறான்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டா எனக்கு தெரியாதுங்குது இவ. கோர்ட் விசாரணைக்கு கண்டிப்பா அவர் வரணும், இல்லைன்னா அப்புறம் நீங்க தான் வீடு வாசல் இல்லாம கஷ்டப்படணும். உங்க அப்பாவை பார்த்தேன்னா தயவு செய்து வந்து கோர்ட் டேட் அன்னைக்கு விசாரணைக்கு ஆஜராக சொல்லுன்னு சொல்லிவிட்டு ஷெரீஃப் போறாப்ல. சரி, எந்த குத்தத்துக்காக அப்பா ஜெயிலுக்கு போய் அதுக்கப்புறம் ஜாமீன் வாங்கினாருன்னா, நம்ம ஊர்ல கள்ளச்சாராயத்தை காய்ச்சறாங்க இல்லையா, கிராமத்துல எல்லாம் ஒரு காலகட்டத்துல இஷ்டத்துக்கு காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வீடு எப்படி அந்த காலத்துல தெரிஞ்சிருந்தது. இந்த ஒயின் ஷாப்பு, இந்த சரக்கு இதெல்லாம் வராத காலகட்டத்துல. அந்த மாதிரி வெளிநாட்டுல இந்த கிராமங்கள்ல எல்லாம் போதை பொருளை தயாரிக்கிறங்கிறது சப்ப மேட்ரு. வீட்லயே உட்காந்து அவங்களால காய்ச்ச முடியும், ரெடி பண்ண முடியும் போல தெரியுது. அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி தான் ஜாமீன்ல வெளியில வந்தா மறுபடியும் அவன் பண்றாப்ல எங்களுக்கு நியூஸ் வருது, உங்க அப்பனை சீக்கிரம் வர சொல்லுன்னு சொல்லிவிட்டு ஷெரீஃப் கிளம்பிடுறாரு. இது புது பிரச்சனை. சாப்பாடு இல்லைனா கூட வாழ்ந்துடலாம், வீடு வாசல் இல்லைனா எப்படி அப்படின்னு கஷ்டத்துல இருக்கிறா. அதே சமயம் அந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா இவங்க சாப்பிட கூட கஷ்டப்படுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டுல இருந்து ரெடி பண்ண மாமிசம், உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம்னு நிறைய ஐட்டத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன போலீஸ்காரங்க வந்து விசாரிச்சுட்டு போனாங்க. என்ன மாட்டேன்னு கேட்டா, அப்பாவை கண்டுபிடிக்கணுமா, அப்பா ஒழுங்கா கோர்ட் டேட் அன்னைக்கு வரலன்னா சொத்துக்கள் எல்லாத்தையும் ஜப்தி பண்ணிடுவாங்களா, மிரட்டிட்டு போறாங்கன்னு சொல்ல, பாத்துருமா போலீஸ்காரங்க எல்லாம் நம்ப முடியாது அப்படிங்கிறாப்ல அந்த லேடி சொல்லிட்டு போறாங்க. இப்போ தான் அப்பனை எப்படியாவது கண்டுபிடிச்சு வாயா வந்து கோர்ட் டேட் அன்னைக்கு நான் வந்துருவேன்னு போலீஸ் கிட்ட சொல்லிட்டு போயான்னு சொல்லணும். அதுக்கு இவளுக்கு ஒரு வண்டி தேவை. அப்பன ஊர் முழுக்க தேடி பாக்குறதுக்கு. ஃப்ரெண்டு வீட்டுக்கு வருவா. ஃப்ரெண்டு கல்யாணம் ஆகி இப்பதான் குழந்தை இருக்குது. புருஷங்கார ஒரு அராத்து, ரொம்ப கெத்து பண்ணக்கூடிய ஒரு ஆளு. இவ ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசுறா பழகுறா, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா உன் புருஷனோட ட்ரக் வண்டி கிடைக்குமா, இந்த மாதிரி எங்க அப்பனை தேடி போகணும், இல்லனா எங்க சொத்துக்கள் எல்லாமே ஜப்தி ஆயிடும்னு எடுத்து சொல்ல, சரி நான் கேட்கறேன்னு புருஷன் கிட்ட இவ போய் கேட்பா. ஆனா கொடுக்க முடியாதுன்ட்டானா. ஏன் கொடுக்க முடியாதா, நான் தான் பெட்ரோல் போறேன்னு சொன்னேனே அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்பா. ஏன்னெல்லாம் சொல்ல மாட்டாங்க,
கேட்டான், கல்யாணமான பிறகு உனக்கே தெரியும், நோனா நோ, முடியாதுன்னா முடியாது, இந்த மாதிரி தான் பேசுவானுங்க, காரணத்தை கூட சொல்ல மாட்டாங்க புருஷங்கன்னு அவ பாவம் கஷ்டப்பட்டு பேசுறா. அடுத்து நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி தான் சித்தப்பா வீட்டுக்கு வரா. தன் அப்பாவோட கூட பிறந்த தம்பி வீடு. அப்ப சித்தப்பா தானே, சித்தப்பா வீட்டுக்கு வரா. சித்தி தான் இருக்கிறாங்க. வாமா வாமா ரொம்ப நாளாச்சு பார்த்துன்னு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க, பேசுறாங்க. அதே சமயம் சித்தப்பனும் வரா. சித்தப்பனை கண்டாலே இவளுக்கு பயம். எதுக்கு வந்திருக்கிறாப்போ அப்படின்னு விசாரிக்கிறார். இந்த மாதிரி எங்க அப்பனை கண்டுபிடிக்கப்படாத பட்சத்துல வீடெல்லாம் ஜப்தி பண்ணிடுவாங்களா, எங்க அப்பா எங்க இருக்கிறான்னு உங்களுக்கு தெரிஞ்சா தயவு செய்து சொல்லுங்க, எங்கேயாவது உட்காந்து என்னத்தையாவது காய்ச்சிக்கிட்டு இருக்க போறாரு, சொல்லுங்க ப்ளீஸ்னு கேட்டா அவன் எனக்கு தெரியாதுங்கிறான். உங்க அப்பா வரதா இருந்தா வந்திருக்கலாமே, அவன் தலைமறைவா இருக்கணும்னு ஆசைப்பட்டா தலைமறைவா இருக்க விடு, சொத்து போனா போயிட்டு போதுங்கிறாப்ல பேசுறாரு. அவ அப்பையும் முரண்டு பிடிக்க கழுத்தை பிடிச்சி ஒரு மிரட்டுறாரு. அப்புறம் ரூமுக்குள்ள போயிட்டாரு. அப்படி போன பிறகு மனசு கேட்கல அவருக்கு. யாரோ இன்னொருத்தவர் வர ஆள் பேர் சொல்லி அந்த ஆள்கிட்ட போய் விசாரிக்க சொல்லி சொல்றார். கூடவே செலவுக்கு பணமும் கொடுக்கிறார். சித்தியும் ஏதோ செலவுக்கு பணம் கொடுக்குது. அதையெல்லாம் வாங்கிட்டு அடுத்து சித்தப்பா சொன்ன அந்த இடத்துக்கு போறா. அவங்க ஒரு கேங்கா திரிவானுங்க. இங்க இருக்கிற குரூப், இங்க இருக்கிற மக்கள், சொந்த பந்தமா இருக்கிற அத்தனை பேருமே ஏதாவது ஒரு குத்தத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் தான். ஒரு தொழிலாவே, குடும்ப தொழிலாவே பண்றக்கூடியவங்க. அந்த மாதிரி குரூப்ல ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணை போய் தான் இவ வந்து பாக்குறா. இந்த மாதிரி நான் உங்க குரூப்போட தலைவரை பார்க்கணும்னு வந்து நிக்கிறா. வீட்டுல பெரியவங்க யாரும் இல்லையா, நான் பார்க்கணும்னு சொல்ல, அதோ அங்க எதுக்கு இருக்கிற வீட்டுல தான் நீ தேடி வந்த ஆள் இருக்கிறதா அந்த பொண்ணு சொல்லும். தான் அப்பா கூட ஒரு காலத்துல இந்த மாதிரி காய்ச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தன், அவனை தேடிதான் அவ வந்திருக்கிறா. ஒரு பொண்ணு இதுதான் வீடுன்னு காட்டுறா. அந்த வீட்டுல இருக்கவே இந்த பொண்ணை பார்த்ததுமே பதறேன். ஒரு காலத்துல உன்னோட அப்பா கூட சேர்ந்து நான் காய்ச்சினது இதெல்லாம் நிஜம்தான், உண்மைதான். ஆனா அதன் பிறகு அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவர் எங்க இருக்காரோ யாருக்கு தெரியுங்கிறாப்ல பேசுறான். கையை வரிச்சிட்டான், எனக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்ட்டான். இதன் பிறகு தன் அப்பா எங்க இருக்கிறாருங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவ புலம்புறா, வீடு வாசல் போயிடும், 2 குழந்தைகளை வச்சு நான் கஷ்டப்படுவேன் அப்படி இப்படின்னு எவ்வளவு சொல்லி பாக்குறா. அப்பயும் அந்த பையன் கரைஞ்சாப்ல தெரியல. உண்மையிலேயே உங்க அப்பா எங்க இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாதுங்கிறாப்ல. அப்புறம் கூட வந்த அந்த பொண்ணு, வீட்டை காமிக்கிறக்கா வந்த பொண்ணு, எவ்வாறு இந்த ஏரியாலேயே எங்க தாத்தா தான் பெரிய ஆளு, அவர் அந்த மலையோட உச்சியில வீட்டுல இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் உதவி கேட்டுப்பாரு. பொதுவா யாருக்கிட்டே எங்க தாத்தா பேச மாட்டார், ரவுடி தாத்தா அவரு, உங்ககிட்ட பேச கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு, வேணா போய் பாருன்னு ஏதோ உதவி பண்ணுது அந்த பொண்ணு. பாவம் இவளும் அந்த மலை உச்சியில அப்படியே பொறுமையா ஏறி போறா. மலை உச்சியில வீட்டுக்கு வந்தா அந்த ரவுடி தாத்தா இல்ல, ஒரு ரவுடி பாட்டி தான் இருக்கிறாங்க. என்னமா யாருமா நீன்னு விசாரிக்க, இந்த மாதிரி இன்னாரோட பொண்ணு நானு, எங்க அப்பா எங்க இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கணும், அந்த ரவுடி தாத்தாட்ட கேட்டா எல்லாமே தெரியும்னு வெளியில கேள்விப்பட்டேன், அவரை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன்னு சொல்ல, இங்க பாரு அவர் உன்னை பாப்பாராங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உள்ள போய் சொல்லி பாக்குறேன், அவர் விருப்பப்பட்டா வந்து பாப்பார், இல்லனா இல்லன்னு சொல்லிட்டு இந்த அம்மா உள்ள போகுது. இவள வெளியிலேயே தான் வச்சு பேசியிருக்கோம். டீ எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குது, குடிச்சுக்கிட்டு இதோ வர்றேன்னு. அப்புறம் போய் விசாரிச்சு பார்த்துட்டு, இல்ல அவர் ஒத்துக்கல உன்னை பாக்குறதுக்கு, நீ எதுக்கு வந்திருக்கேன்னு கூட அவருக்கு தெரியுமா, இருந்தாலும் அவர் உதவி பண்ண தயாராக இல்ல, நீ கிளம்பிடு அப்படிங்கிறாங்க. ஆனா அவ கொஞ்சம் அறமுடிப்பா, இங்க பாரு உனக்கு கொடுக்க வேண்டிய எச்சரிக்கையா கொடுத்தாச்சு, இந்த ஏரியா பக்கம்லாம் தயவு செய்து மறுபடியும் வந்துடாத, நெக்ஸ்ட் டைம் வந்தேன்னா ரத்த காயத்தோட தான் நீ திரும்ப போக வேண்டியிருக்கும்னு மிரட்டுறாங்க. இவளும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுல தான் தங்கச்சிகளை தம்பிகளை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறா. அப்புறம் திடீர்னு ஒருத்த வரா, என்ன நீ வாட்டுக்கு கண்ட இடத்துக்கெல்லாம் போய், போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போய் உங்க அப்பா எங்கன்னு விசாரிச்சுட்டு இருக்கிறியாக்கும், வா உங்க அப்பா எங்க இருக்கிறாங்கிறத காட்டுறேன்னு சொல்லிவிட்டு இவங்க சொந்தக்காரர் ஒருத்தன் வரா. வண்டியில இந்த பொண்ணை ஏத்திட்டு குழந்தைகளை வீட்டுக்குள்ள இருக்க சொல்லிவிட்டு அவர் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரார். ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வராங்க. அங்க பார்த்தா ஒரு இடம் எரிஞ்சு போய் கிடக்குது. இங்கதான் உங்க அப்பா காய்ச்சிக்கிட்டு இருந்தா. அப்ப ஏதோ ஒரு விபத்து நடந்ததுல மொத்தமா எரிஞ்சு நாசமாயிடுச்சு, அதுல உங்க அப்பா இறந்து போயிருக்கலாங்கிறாப்ல. இவன் நான் நம்ப மாட்டேன், போய் பாப்பேன்னு சொல்லிவிட்டு அங்க போய் பாக்குறா. போய் பார்த்துட்டு திரும்ப வந்துடுறா, ஒண்ணுமே பேசல. வண்டி மறுபடியும் கிளம்பி இவளோட வீட்டுக்கே கொண்டு வந்து இறக்கி விடுறாங்க. இறங்கின பிறதான், என்னடா போய் சொல்றியா நீ, அது எரிஞ்சு போய் பல வருஷம் இருக்கும், காய்ச்சினதுல எரிஞ்சு போன அந்த ஐட்டம் எல்லாம் மறுபடியும் தரையில விழுந்து அது கஞ்சா செடியா வளைஞ்சு நிக்குது போல தெரியுது. செடி வளர்ந்து அந்த செடிக்கு வயசு 2 வருஷம் இருக்கும் தெரியுமா, எங்க அப்பாவை கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்த்தேன் தெரியுமா, நீ போய் தானே சொல்ற, எங்க அப்பா ஒன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கிறாங்கிறாப்ல. அந்த பையில காரி துப்பிட்டு வராவ. திசை திருப்புற முயற்சியா இருக்குமோ தெரியல. இதுல வேற தான் இல்லனா இந்த குழந்தைங்க உயிர் வாழணும் இல்லையா, அதுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் சொல்லி துப்பாக்கி சுடுவது எப்படிங்கறது தான் அந்த 2 பேருக்குமே அவ்வளவு சின்ன வயசுலயே சொல்லி கொடுக்குறாவ. எந்த காரணத்தை கொண்டும் நீங்க ஒருத்தர் இந்த துப்பாக்கி காமிச்சு சின்ன பழத்தனமா விளையாடக்கூடாது, எப்படி சுடணும் நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறா. குழந்தைகளும் துப்பாக்கி சுட்டு இதெல்லாம் கத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்காரி வரா குழந்தைய தூக்கிட்டு. அப்போ ட்ரக்கு கேட்கும் போது கொடுக்கல இல்ல, இப்போ அந்த ட்ரக் வண்டி எடுத்துட்டு வந்து சாவியை கொடுத்துட்டு நீயே வச்சுக்க, என் புருஷனை எப்படியோ சமாளிச்சு ட்ரக்கை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல அவளுக்கு சந்தோஷம். அடுத்து வேற ஒருத்திய பாக்குறதுக்காக இவ கிளம்பி வர்றா. இந்த வேற ஒருத்தி யாருன்னா நம்ம ஹீரோயினோட அப்பாவோட லவ்வரா. பொண்டாட்டி தனி லவ்வர் தனியா வச்சிருக்கிறாரு அவரு. அந்த லவ்வர் பொண்ணுகிட்ட இந்த மாதிரி மேட்டரை சொல்லி விசாரிக்க, உங்க அப்பாவும் நானும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் நிஜம்தான், உண்மைதான், ஆனா அதெல்லாம் பல வருஷம் ஆயிப்போச்சு, ரீசெண்ட் டேஸ்ல உங்க அப்பாவை நான் பார்க்கவே இல்ல, அவர் எங்க இருக்காருன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுங்கிறாங்க அந்த அம்மா. அப்புறம் குழந்தைகளை கூட்டிட்டு போய் அணில், காக்கா, புறா இந்த ஐட்டங்கள் எல்லாம் எப்படி வேட்டையாடுறங்கிறத சொல்லி கொடுக்குறா. அது மட்டும் இல்ல, வேட்டையான அந்த பொருளை எடுத்து எப்படி சமைக்கிறது, அணில எப்படி சமைக்கிறதுன்னு கூட சொல்லி கொடுக்குறா. ஏன்னா தான் இல்லைனாலும் எப்படியாவது குழந்தைங்க பொழைச்சுக்கணுங்கிறதுக்காக சர்வே பண்றது எப்படிங்கறத சொல்லி கொடுக்குறா. அப்புறம் விறகு வெட்டிக்கிட்டு இருக்கும் போது சித்தப்பா பின்னாடி வந்து நிக்கிறார். இன்னைக்கு தான் அந்த கோர்ட்டோட டேட்டு போல, இன்னைக்கு கோர்ட்டுக்கு உங்க அப்பா வரல,
அப்போ வீட்டை ஜப்தி பண்றதுக்கு ஏதாவது ஆட்கள் வர வாய்ப்பு இருக்குது. உன் சொத்து புத்தெல்லாம் ஜப்தி பண்றதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்துல இருக்கிற மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி விக்க பாரு, அந்த காசை வச்சு ஏதாவது பொழப்பு நடத்த முடியும்னு அட்வைஸ் போட்டு போறார். அன்னைக்குன்னு பார்த்து கோர்ட்ல இருந்து ஒருத்தர் வராரு. இவர் தான் ஜப்தி ஆபீசர் போல. இந்த மாதிரி உங்க அப்பா வரல, ஜப்தி பண்ண வந்திருக்கிறேங்கிறாங்க. இவருக்கோ சாக்கு, என்ன திருதுப்புன்னு வந்து நிக்கிறீங்களேன்னு நம்ம ஹீரோயின் கேக்குறா. இல்ல ஒரு வாரம் உனக்கு டைம், இந்த ஒரு வாரத்துக்குள்ள உங்க அப்பா வரணும், இல்ல உங்க அப்பா எழுதி கொடுத்த அந்த சொத்துக்கள் மொத்தத்தையும் நாங்க ஜப்தி பண்ணிடுவோம் அப்படிங்கிறாப்ல. சொல்ல போனா இவங்க அப்பாவுக்கு அவர் எழுதி கொடுத்த இந்த சொத்துக்கள் எல்லாம் ஜாமீன் கொடுக்கிற அளவுக்கு போதுமான பணமாக இல்ல. அப்ப எவனோ ஒருத்தன் தான் பேரை கூட சொல்லல போல மீறி பணத்தை அப்படியே கட்டுக்கட்டா பணமா கொண்டு வந்து கட்டி ஜாமீன் வாங்கி கொடுத்தாப்ல. அப்போ உங்க அப்பா காய்ச்சற உதவி எவனோ ஒருத்தவனுக்கு தேவைப்பட்டிருக்கு, அவன் ஜாமீன்ல எடுத்துட்டு போயிருக்கான். சரி, எது எப்படியோ உங்க அப்பா வந்தாதான் நீங்க தப்பிக்க முடியும் அப்படிங்கிறாப்ல இந்த ஜப்தி ஆபீசர் பேசுறாரு. இவளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. எங்க அப்பா உயிரோட இருந்தா கண்டிப்பா வந்துருவாரு, ஓடி ஒளியிற வழக்கம் எங்க வம்சத்துக்கே இல்ல, எப்படி நம்ம ஊர்ல பேசுறாப்லயே. அதையும் தாண்டி எங்க அப்பா வரலன்னா எங்க அப்பா செத்து போயிட்டதா அர்த்தம்ங்கிறா. அதையும் கூட நீ ப்ரூஃப் பண்ண வேண்டி இருக்கும். உங்க அப்பா செத்து போயிட்டாருங்கிறதுக்கான ப்ரூஃபை கொடுத்தாதான் ஜப்தியில இருக்கிற உங்க சொத்துக்களை உங்ககிட்டயே எங்களால ஒப்படைக்க முடியும். ஒன்னு ப்ரூஃப் எடுத்துட்டு வா, இல்ல உங்க அப்பா எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிச்சு அவரை கொண்டு வந்து நிப்பாட்டுன்னு சொல்லிவிட்டு ஜப்தி ஆபீசர் கிளம்புறார். ஒரே வாரம் தான் டைம் சொல்லிட்டு கிளம்புறார். இவளுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. இவளுக்கு இருக்கிற ஒரே தடை என்னன்னா, அந்த ரவுடி தாத்தா அவர்கிட்ட போய் ஏதாவது விசாரிச்சா வாய்ப்பு இருக்கான்னு யோசிக்கணும். அந்த ரவுடி தாத்தா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாப்ல, மாடுகளை ஏலம் விடுற ஒரு இடம் நினைக்கிறேன். அந்த இடத்துல அவரை பார்த்து சத்தம் போட்டு கூப்பிடுறா. ஆனா அவர் கண்டுக்கவே இல்ல. பின்னாடியே ஃபாலோ பண்ணி வரலான்னு பார்த்தா அதுக்குள்ள ஆளு எஸ்கேப் ஆளக்கானோம். அதோட அங்க விட்டாலா மறுபடியும் அந்த ரவுடி தாத்தாவை பாக்குறதுக்காக வர இந்த தடவை ரவுடி பாட்டி சும்மா விடல. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இன்னொரு தடவை வந்தா ரத்த காயத்தோட தான் போவேன்னு, வாங்கிக்கன்னு அந்த ஏரியால இருக்கிற பொம்பளை எல்லாம் சேர்ந்து இவளை தரமுடிய புடிச்சு தரன்னு இழுத்து கொண்டு போய் இருக்கிற ஒரு பழைய குடோனுக்குள்ள அடைக்கிறாங்க. உள்ள வச்சு மொத்தி எடுத்திருப்பாங்க போல தெரியுது. அதன் பிறகு நம்ம ஹீரோயினை காமிச்சா கண்ணத்துக்கு பக்கத்துல மூக்குல வாயிலெல்லாம் ரத்த ஒழுகி எப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறான்னு பாருங்க. நல்லா அடிச்சு உதச்சு தள்ளி இருக்கிறாங்க போல தெரியுது. இவளை கொன்னுடலாமா அப்படி இப்படின்னு கூட டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குது. அப்ப இவ பயப்படுறாப்ல தெரியல. அந்த ரவுடி தாத்தா வரார். என்னதான் உனக்கு பிரச்சனைங்கிறார். எங்க அப்பா கண்டிப்பா செத்து போயிருக்கணும், நான் விசாரிச்சவரை உங்களுக்கும் அவருக்கும் தான் பிரச்சனை கேள்விப்பட்டேன். இவங்க கேங்ல இருக்கிற யாரோ ஒரு சொந்தக்கார பையனுக்கும் நம்ம ஹீரோனோட அப்பாவுக்கும் ஒரு தகராறுல இவங்க அப்பா அந்த பயலோட கையில சுட்டு போடுறாரு. இந்த கேங்கோட சொந்தக்கார பயலோட கையில சுட்டு போடுறாரு. உடனே பதிலுக்காம அடிச்சு போட்டுறான். அப்புறம் சண்டை பெருசாகி அதுக்கப்புறம் ஏதோ பேசி பஞ்சாயத்து பண்ணி முடிச்சு விட்டுருக்காங்க. அடுத்த சில நாட்களுக்கு பிறகுதான் தன் அப்பா காணாம போனார். எங்க அப்பா செத்து போயிருந்தா கூட எனக்கு பரவாயில்ல, அவர் செத்து போயிட்டாருங்கிறதையாவது நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா எங்க சொத்து பத்துக்கள் எங்க வீடு உட்பட எல்லாத்தையுமே அவங்க பிடிங்கிருவானுங்க. நான் 2 குழந்தைங்க எங்களுக்கு இருக்குது. இது போக மணலம் பாதிக்கப்பட்ட அம்மா இருக்கிறா. இவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு நடுத்தெருவில் போய் நான் பிச்சை எடுக்க கூட என்னால முடியாது. ஏதோ வீடுன்னு ஒன்று இருக்கிறதுனால நாங்க குடும்பமா இருக்கிறோம், இல்லைன்னா எங்க குடும்பமே நாஸ்தி ஆயிடும். தயவு செய்து எங்க அப்பாவை எங்கேயாவது புதைச்சு வச்சிருந்தீங்கன்னா அந்த பாடியாவது ஒப்படைங்கன்னு கேட்டா அவரு இவ்வளவு கதையும் கேட்டுவிட்டு இறக்கப்படவே மாட்டேங்கிறார். அதே சமயம் வேற ஒரு வண்டி அங்க வந்து நிக்கிறாப்ல தெரியுது. யாராதுன்னு பார்த்தா நம்ம சித்தப்பா தான். என்னடா பொண்ணக்கானமேனு தேடி வந்திருக்கிறார். இவ்வளவு பேர் நிக்கிறாங்க. 2-3 ரவுடி பயல்களும் நிப்பாடுங்க அங்க அடியாட்கள். தான் அண்ணன் பொண்ணை பார்த்துட்டு அவளுக்கு முகத்துல எல்லாம் அடியா காயமா இருக்கிறத பார்த்துட்டு யாரா எங்க விட்டு பொண்ணு மேல கைய வச்சதுன்னு கோவப்படுவாப்ல. அப்ப நம்ம ரவுடி பாட்டி தான், ஆம்பளை பசங்க யாருமே இந்த பொண்ணு மேல கை வைக்கல, அடிச்சது நாங்க தான், ஏற்கனவே அவளுக்கு வார்னிங்கும் கொடுத்துட்டோம், மறுபடியும் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு. அதையும் தாண்டி வந்திருக்கிறா, வாங்கி கட்டி இருக்கிறான்னு பேசுறாங்க. அப்புறம் அவரு இங்க பாருங்க, இனி அவளால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு அந்த பொறுப்பை தாமலையில போட்டுக்கிட்டு பொண்ணை ஒப்படைச்சிருங்கன்னு கேட்க அவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. டேய் தூக்கி அந்த பொண்ணை அவரோட வண்டியில வைங்கடான்னு சொல்ல பொண்ணை தூக்கி வண்டியில வச்சுறாங்க. தாத்தாவும் சொல்லிடுறாரு, இனிமே அவ ஓம் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். இவங்க வண்டியில அங்கிருந்து கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கும்போது வாயில ரத்தம் நிக்கவே இல்லை போல. கர்ச்சிப்பை அவுத்து வாய்க்குள்ள வச்சு அப்படின்னு மென்னு பிடிச்சிக்கோ, அப்பதான் வாய்க்குள்ள இருக்கிற அந்த ரத்தம் ஒழுகுறது வந்து உரையும் அப்படின்னு சொல்ல இவளும் வச்சுக்கிட்டு இருக்கிறா. அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கிறாங்க. எவன் உங்க அப்பனை கொன்னாங்கிறது எனக்கு தெரியாது, ஒரு கால உனக்கு தெரிய பட்சத்துல நீ கண்டுபிடிக்கிற பட்சத்துல என்கிட்ட சொல்லாது, அப்புறம் நான் பழிக்கு பழி வாங்க போறேன்னு நானும் கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேங்கிறாப்ல பேசிட்டு இருக்கிறார். வண்டி ஓடிட்டு போய்கிட்டே இருக்கும்போது உங்க அப்பா மோஸ்ட்லி செத்து தான் போயிருக்கணும், இந்த கேங் தான் ஏதாவது பண்ணிருக்கணுங்கிறாப்ல பேசிட்டே போறார். வீட்டுக்கு கொண்டு வந்து படுக்க வச்சாச்சு. குழந்தைங்க எல்லாம் பதறதுங்க, ஐயோ என்னாச்சோன்னு. ஃப்ரெண்டுக்காரி தான் முகத்துல இருக்கிற காயத்தெல்லாம் ஓரளவு சரி பண்ணி படுக்க வைக்கிறா. பக்கத்து வீட்டுக்காரம்மா, உன் நிலைமைய பார்த்தேன், அதான் உனக்கு வலி நிவாரணி மாத்திரைகள் எடுத்து வந்திருக்கிறதா சொல்லி பேராசிட்டமால் மாத்திரையை கொடுக்குது. 4-5 மாத்திரையை போட்டுட்டு தான் அவ வழியில இருந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிறா, படுக்க முடியுமேன்னு படுக்கிறா. குழந்தைங்க எல்லாம் பக்கத்துல அனப்பா வந்து படுத்துக்குதுங்க, தூங்கியாச்சு. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வேலையா அங்க ஆர்மிக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு அந்த இடத்துக்கு போறா. தானும் வேலைக்கு ஜாயின் பண்ணணுங்கிறா. ஏன்னா வேலைக்கு ஜாயின் பண்ற பட்சத்துல $40,000 கொடுப்பாங்களாம், அது தான் குடும்பத்துக்கு உதவுமே நினைக்கிறா. ஆனா வயசு எவ்வளவுன்னு விசாரிச்சா 17 வயசுல நீ வேலைக்கு ஜாயின் பண்ற பட்சத்துல உன்னோட அப்பா அம்மா வந்து கழுத்து படணும், வருவாங்கன்னு கேட்டா அப்பா இல்ல, எங்க இருக்காருன்னு தெரியாது, அம்மா மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்ல, அப்ப வீட்டுல குழந்தைங்க எல்லாம் இருக்குங்கிறீன்னு கேட்க, குழந்தைகளை இப்போ வரைக்கும் நான் தான் பாத்துக்கிறேன், வேலைக்கு போயிடோம்னா நான் குழந்தைகளை கூட்டிட்டு வரலாம்னு பேசினா ட்ரைனிங் பீரியடே 2 வருஷம், ட்ரைனிங் பீரியட் முடிஞ்ச பிறகு வேணா குழந்தைகளை கூட்டிட்டு போலாம், உனக்குன்னு தனி வீடு கொடுக்கப்படும், இதெல்லாம் நடக்கும். ஆனா ட்ரைனிங் பீரியட்ல குழந்தைகளை நீ கொண்டு வரதுக்கு அனுமதி இல்ல, அப்ப குழந்தைகளை யார் பார்த்துப்பா? தெளிவா கேள்வி கேட்கிறார்.
அதே மாதிரி யுத்தம் வந்துச்சுன்னா நீ உடனே கிளம்பி போறாப்ல இருக்கும். அப்ப அந்த பிள்ளைகளை யார் பாத்துப்பா? எனக்கு தெரிஞ்சு நீ ராணுவத்துக்கு சேவை செய்யறதை விட உன் வீட்டுக்கு சேவை செய்யறதான் சரியா இருக்கும்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு வச்சிடறாரு. இவளும் சரின்னு வீட்டுக்கு வந்துடுறா. அப்புறம் நம்ம சித்தப்பா இந்த பொண்ணை உசுப்பி வா வெளியில போலான்னு வெளியில கூட்டு போறாரு. இவங்க அப்பனை பத்தி கண்டுபிடிக்கணும்னா அந்த எதிரி கேங் இருக்குல்ல, அந்த கேங்ல இருக்க ஆட்களை சீண்டி பார்க்கணும். எவனாவது கோவத்துல ஏதாவது உளருவானான்னு செக் பண்றதுக்காக அந்த கேங்கை சீண்டி பாக்குறாரு. அவங்க எதுக்கும் மசீராப்ல தெரியாது, எனக்கு தெரியாதுன்னு தான் பேசுறாங்க. கடுப்பானவர் கோடாரி எடுத்து அவங்க வண்டியை போட்டு அடிச்சு பொலன்னு பொலக்கிறாப்ல. அப்பயும் அவங்க பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணிக்கல. வண்டி எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி அவங்க ஏரியால சுடுகாடு இருக்கும். அந்த சுடுகாட்டுல போய் அந்த பொண்ணு கூட சுத்தியும் முத்தியும் தேடி பாக்குறாரு. எங்கேயாவது இந்த சுடுகாட்டுல புதைச்சு வச்சிருப்பாங்க, பாடி எடுத்துட்டோம்னா வீட்டை காப்பாத்திடலாமே நினைக்கிறார். ஆனா எவ்வளவு தேடி பார்த்தோம் கண்டுபிடிக்க முடியல. அப்படியே சோகமா 2 பேரும் உட்காந்துட்டாங்க. அப்புறம் வண்டி எடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது நம்ம செரீஃப் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றார். வண்டியை நிப்பாட்ட சொல்றாரு. நிப்பாட்டியாச்சு. கீழே இறங்க உன்ட்ட பேசணும், உங்க அண்ணன் சம்பந்தமா பேசணும் சொன்னா சித்தப்பா கீழே இறங்க மாட்டேங்கிறாப்ல. யோ செரீஃப், நீ என்ன பண்ணு எனக்கு தெரியும். எங்க அண்ணன் தன்ன மாதிரியே இந்த மாதிரி போதை பொருட்களை தயாரிக்கிற ஆள் இருப்பாங்கல்ல, அவங்கள எல்லாத்தையும் பத்தி செரீஃப் கிட்ட போட்டு கொடுத்திருக்கிறார். என்ன எதுவும் ஜெயில பிடிச்சு போட்டுறாதீங்க, நான் இன்ஃபார்மரா மாறிடுறேன்னு அப்ரூவரா மாறி மித்த ஆட்களை பத்தி எல்லாம் போட்டு கொடுத்திருக்கிறார். அதை இந்த செரீஃப் சம்பந்தப்பட்ட அந்த ரவுடி கேங்கு கிட்டேயே போய், நம்ம ரவுடி தாத்தா கேங்கு அவங்க கிட்டேயே போய் இந்த மாதிரி அவன் இன்ஃபார்மரா மாறிட்டான்னு சொல்ல, அதன் பிறகு பெருசாகி அப்புறம் இவங்க அப்பா காணாம போறார். சோ செரீஃப் இந்த மேட்டர் அவங்க கிட்ட சொன்னதுதான் காரணங்கிறத இந்த இடத்துல வச்சு தான் சித்தப்பாவே பேசுறாப்ல. இத கூட இருக்கிற அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினும் கேட்டுறா. இவருக்கு இங்கேயே சித்தப்பனை போட்டு தள்ளணுன்ற அளவுக்கு கோவம் இருக்குது. ஆனா அவங்க கையிலையும் துப்பாக்கி வச்சிருக்கான். 17 வயசுல இங்க ஒரு பொண்ணு வேற இருக்குது. என்ன பண்ணணும் தெரியாம அவரு பயந்துட்டு அப்படியே பின்னாடி போயிடுறாரு, விட்டுறாரு. இவனு வண்டி எடுத்துட்டு வீடு வந்து சேர்ந்துடுறான். போலீஸ்காரங்களே பயப்படுறாங்களா நம்மள பார்த்துன்னு அந்த பொண்ணுக்கு ஓரளவு தைரியம் வருது. அப்புறம் வீட்டுக்கு வீட்டுல தான் அப்பாவோட பழைய போட்டோஸ், குரூப் போட்டோஸ் இதையெல்லாம் பார்த்து குழந்தைங்களோட பேசிட்டு நல்லா இது பண்ணிட்டு இருக்கா. சரி, இருக்கிற 2-3 நாள்ல குழந்தைங்களை நல்லா பாத்துக்கலாமேன்னு அவங்களோட எண்ணம். அன்னைக்குன்னு ஒரு நாள் பார்த்தா திடீர்னு அந்த ரவுடி கேங்ல இருக்கிற லேடிஸ் எல்லாம் கதவை தட்டுறாங்க. இவ கையில துப்பாக்கி எடுத்துட்டு தைரியமா முன்னாடி நிக்கிறா. ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க சுட்டு பற்றுவேனே. எம்மா தாயே, உனக்கு உதவி பண்ணலாம் தான் வந்திருக்கிறோம். உங்க அப்பா வேணுமா வேணாமா, வா உங்க அப்பனை காட்டுறோன்னு கூப்பிடுறாங்க. அவளும் சரி நீ ஏறி உட்கார்றா. போற வழியிலேயே தலையில ஒரு சாக்கு பைய போட்டு கூட்டிட்டு போறாங்க. ஏதோ ஒரு இடத்துல போய் நிக்குது. பக்கத்துல ஒரு பெரிய குளம். சாக்கு பைய ஊத்துட்டு வான்னு கூட்டு போறாங்க. அங்க ஒரு டின்னு மாதிரி ஒண்ணு கவுந்து கிடக்கும். அதை திருப்பி கவுத்தி போட்டா அது ஒரு துடுப்பு போடுற படகு மாதிரி இருக்குதுங்க. அந்த குளத்துல படகு போட்டு போறாங்க. உன்னை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிதான் உங்க அப்பனை எங்க உங்க அப்பனோட பாடி இருக்குங்கிறத காட்டுறதுக்காக நாங்க வந்திருக்கிறோம். அதுவும் எங்க வீட்டு ஆம்பளைகளுக்கு தெரியாம வந்திருக்கிறோம். ஏதோ எங்களால முடிஞ்ச உதவின்னு சொல்லிட்டு தான் கூட்டு வராங்க. 5 பேர் வந்திருப்பாங்க. 3 பேர் தான் படகுல போக முடியும், போய்கிட்டு இருக்காங்க. ஒரு முள்ளு மரம் மாதிரி ஒண்ணு குளத்துல நடுவுல கிடக்கும். அந்த மரத்துக்கு பக்கத்துல தான் வண்டியை போய் நிப்பாட்டிட்டு, இங்கதான் கீழே உங்க அப்பனோட பாடி கிடக்கும், கீழே கையை விட்டு நல்லா தொலைவிப்பாரு அப்படின்னு சொல்ல, இவளும் கையை விட்டு தொலைவரா, ஒண்ணும் கிடைக்கல. நல்லா தொலைவிப்பாரு, கீழே தாண்டி பாடி கிடைக்கணும் சொல்ல, இவளும் அழுதுகிட்டே அப்படியே தேடுறா. பார்த்தா கை ஒண்ணு தட்டுப்படுதுங்க. பாடியை முழுசாலாம் மேல தூக்க முடியாது போல. அவ்வளவு வெயிட்ட போட்டு கீழே இறக்கி வச்சிருக்காங்க. தூக்க வாய்ப்பே இல்லை போல. இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டா, இவங்க வரும்போதே ஒரு அறுக்கிற மிஷின் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஒரு கையை அறுத்து எடுக்கலாம், இந்த அவங்க அப்பன் கையை அறுத்து எடுத்துக்கன்னு கொடுத்தா அவ பண்ண முடியாம அப்படியே வாந்தி வர்றாப்புல கொமட்டுறாப்புல எல்லாம் செய்யறா, அழுகிறா. கூட இருக்கிற இன்னொரு அம்மா, பெத்த அப்பனோட கையை எப்படி இவளால வெட்ட முடியும், வாய்ப்பில்லைன்னு சொன்னதும், சரி அந்த கையை இருக்க பிடிச்சுக்கோ, நான் வெட்டுறேன்னு அந்த ரவுடி பாட்டி தான் அந்த கையை வெறுத்து எடுக்கிறாங்க. ஒரு கையை எடுத்தாச்சு, என்னடி விட்டுட்ட, இன்னொரு கையும் எடுக்கணும், இல்லைன்னா ஒரு கையை மட்டும் கொடுத்து ஏமாத்திர நினைப்பாங்க. 2 கையை நீ கொண்டு போய் கொடுத்தாதான் அதை ப்ரூஃபா எடுத்துப்பாங்க. அவர் செத்ததா கணக்குன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் தொலாவி இன்னொரு கையை எடுத்து பிடிச்சுக்கிறா. மறுபடியும் இந்த அம்மா கையை வெட்டி எடுக்குது. இப்ப 2 கையும் கிடைச்சிருச்சுங்க. அப்பாடா, வந்த வேலை முடிஞ்சிருச்சு, வா கிளம்புவோன்னு கிளம்புறாங்க. இவளுக்கோ பயங்கர குளிர், அழுக, நடுக்கம், கிடுகிடுகிடுன்னு பாடி ஆடும். அப்பனை கொண்டவங்களே இவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அவ மேல போத்தி அவளை கொஞ்சம் குளிர்ல இருந்து காப்பாத்துறாங்க. அப்புறம் ஒரு வழியா மறுபடியும் அவளை வீட்டுக்கே கொண்டு வந்து இறக்கி விட்டுறாங்க. நாங்க தான் இதுக்கெல்லாம் உதவி பண்ண வச்சோங்கிறதெல்லாம் போலீஸ்க்கு சொல்லாத, ஏதாவது போய் சொல்லி சமாளி, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவளும் பாருங்களேன் எப்படி இந்த நம்பிக்கை இவ மேல வருது. திருதுப்புனி ஏன் இவ்வளவு நம்புறாங்கன்னா, அன்னைக்கு அடி முடினா கண்ணுல, வாயில, மூக்குல எல்லாம் நல்ல அடி. இவளும் நிறைய இடத்துல சுத்தினா, நிறைய பேர் கேக்குறாங்க. ஆனாலும் போலீஸ்காரங்க உட்பட யாருக்கிட்டையுமே அடிச்சது இவங்க தான் இவ சொல்லவே இல்லை. அதுலதான் அவங்க இம்ப்ரெஸ் ஆகி, பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறா, அவளுக்கு வேண்டிய உதவி செஞ்சு கொடுக்கலாம்னு நினைச்சிருக்காங்க. இப்பயும் இந்த மேட்டரை பத்தி அவ வெளியில சொல்ல மாட்டாங்கிறது நம்புறதுக்கான ஆணி வேற அங்கதான் ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் இவ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்காந்துருக்கா. செரீஃபை பாக்குறதுக்காக. செரீஃப் வராரு. என்னமா மேட்டர்னு கேட்டா, பைய கொடுக்குறா. பைய ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள 2 கை இருக்குது. எங்க அப்பாவோட கை தான். அவர் இறந்து போயிட்டான்னு சொல்றதும், சரி நாங்க டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்ப்போம், அது உண்மையிலேயே உங்க அப்பாவா இருந்தா ஜப்திக்காக கொடுத்த அந்த எல்லா ஐட்டத்தையும் நாங்க திரும்ப கொடுத்துருவோம், சரி நீ கிளம்பு அப்படிங்கிறாப்ல. இவளும் கிளம்புறா. வீட்டுக்கு வந்தாச்சு. சித்தப்பா அந்த பக்கம் வராரு. குழந்தைகளுக்காக 2 கோழி குஞ்சு கொண்டு வந்திருப்பாப்ல. குழந்தைங்க அந்த குஞ்சுகளை எடுத்து
விளையாண்டுகிட்டு இருக்கும். உன் தைரியத்தை பார்க்கும்போது உங்க அப்பனோட நினைப்பு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருதுங்கிறாரு சித்தப்பா. அப்புறம் அங்க வச்சு ஜப்தி ஆபீசர் வராப்ல. என்னவர் வராரு அப்படின்னு இவ்வளவு ஆர்வமா காத்துட்டு இருக்கா. வந்தவரோ சம்பந்தப்பட்ட ஆளு இறந்துட்டாருங்கிறதுனால ஜப்திக்காக கொடுக்கப்பட்ட அந்த பாண்டு எல்லாமே கேன்சல் ஆகுது. உங்கள் சொத்துக்கள் இனி உங்களுக்கே. அது மட்டும் இல்லாம உங்க அப்பனுக்கு இந்த பணம் பத்தலைன்னு சொல்லி ஜாமீன் கொடுக்கும் போது யாரோ ஒருத்தர் கட்டுக்கட்டா பணத்தை கொடுத்து வந்து ஜாமீன்ல எடுத்து வெளியிட போனார். அந்த பணத்தையும் திருப்பி கொடுக்கணும். ஆனா ஜாமீன் கொடுத்தவன் தான் பேர் என்ன, ஊர் என்ன, இந்த அட்ரஸ் எதுவுமே கொடுக்கலங்கிறதுனால உங்க அப்பா வேற இறந்துட்டாங்கிறதுனால முறைப்படி அந்த பணம் உனக்கு தான் வந்து சேரணும். இந்த பணம்னு பணத்தையும் கொடுக்குறாங்க. போலீஸ் இவ்வளவு நல்லவங்க இருப்பாங்கன்னு நினைக்க வேண்டாம். அப்பயே அவர் சொல்றாரு, எங்களுக்கு வர வேண்டிய கமிஷன் எல்லாம் எடுத்துட்டு தான் உன்னோட பங்கு நான் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்தாமானு 2 கட்டு பணத்தை கொடுக்குறாரு. இவளுக்கு தான் அது பெரிய பணம். இந்த பணத்தை வச்சு அடுத்த 10 வருஷத்தை விளால ஓட்டிட முடியும். இதே மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தானா இந்த பணம் உனக்கு உதவியா இருக்குன்னு கொடுத்துட்டு போறாரு. நல்ல மனுஷன் மாதிரி தெரியுதுங்க. சோ இவங்களோட பண பிரச்சனையும் தீந்துருச்சு, இட பிரச்சனையும் தீந்துருச்சு. இனிமே ஒரு நல்ல வாழ்க்கையை இவங்களால வாழ முடியும். ஒன்னா ஒரே குடும்பமா வாழ முடியும். பணம் சம்பாதிக்கிறதுக்காக அக்கா இவங்களை விட்டுட்டு வெளியில போறதோ இல்ல இவங்கெல்லாம் அக்கா பிரியறதோ இது நடக்காது. குடும்பம் ஒன்னா இருக்கும். சித்தப்பாவும் நல்லபடியா இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அடுத்த குடும்பத்தோட அழகா ஒரு மியூசிக்கை போட்டு குழந்தைகளோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற அவ அதோட படமும் இந்த இடத்துல முடியுது. வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.